Hello friends, welcome to Amali Kitchens. நம்மளோட கிச்சனில் சம்மர் ஸ்பெஷல் ஒரு சூப்பரான குளு குளு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு கூலிங்காக குடிக்கக்கூடிய ஒரு பால் சர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க கொஞ்சம் நட்ஸ்களை பயன்படுத்தி எப்படி சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான இந்த பால் சர்பத் ரெசிபி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்பிளான அண்ட் டேஸ்டியான பால் சர்பத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பால் சர்பத் பண்ணுறதுக்கு பாதாம் பீஸன் ஊற வைக்கணும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டா பெட்டர். இல்லை அப்படின்னா இந்த பாதாம் பீஸனை சின்ன சின்னதாக ஒரு கல் வச்சு நம்ம நுறுக்கி அதை ஊற வச்சிடலாம். சீக்கிரமே கொஞ்சம் ஊறிடும். இதை இப்போ ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம முழுசாக போட்டு அப்படியே ஊற வைக்கிறது காட்டணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேயே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறிடுது. ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படிங்க போகும்போது இந்த மாதிரி உடச்சி பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சம்ஜா சீட்ஸ் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு சம்ஜா சீட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊறிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம இதுக்கான பால் சர்பத்துக்கான பால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலோ பச்சை பாலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நல்லா நம்ம காய வைக்கணும். இப்போ இந்த 1 லிட்டர் அளவு பாலை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த பால் 3/4 லிட்டர்லேருந்து ஒரு 1/2 லிட்டர் ஆகிற அளவுக்கு பாலை நல்லா நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பாலை நல்லா க்ரீமியாக காய்ச்சி எடுத்துக்க போகும்போது நம்மளோட பால் சர்பத் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 3/4 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு திரும்பி இதை சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம தொடர்ந்து ஓரங்களில் படையிற ஆடைகள்லாம் எடுத்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய நட்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிஸ்தா சேர்க்குறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு இதையும் அது கூடவே சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்பத் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலுக்கு இந்த நன்னாரி சர்பத் சேர்க்க போகும்போது இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு பால் சர்பத்துக்கான டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ சர்பத் எசன்ஸ் ஊற்றுனதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு ஸ்டோர் பண்ணி சில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 2லேருந்து 3 மணி நேரம் அந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் பீஸில் அது ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைத்தக்க பாதாம் பீசன் அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சம்சா சீட் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான அண்ட் சூப்பரான பால் சர்பத் ரெடி. இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் பால் சர்பத் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு பால் சர்பத் சம்சா சீட்ஸ் அண்ட் பாதாம் பீஸ்லாம் போட்டு நீங்கள் ஒரு பால் சர்பத் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதாக. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டுக்கு இது குறைவே இல்லாத ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக இதெல்லாம் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நட்ஸை நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான அண்ட் சிம்பிளான பால் சர்பத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.